கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தன்னுடைய எண்ணங்களில் வைத்திருந்த ஒரு முடிவான ஒரு நோக்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். இந்த பவுல் எப்படி இருந்து இயேசு இவரை சந்தித்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படி இருந்த பவுலை அன்று இயேசு சந்தித்த உடனே சீசர்கள் எல்லாருமே அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பிரியமான மனிதரா மாறிட்டாரு. அதாவது சீசர்களையே அழிக்க தேடின ஒரு நபர் இப்போ அந்த சீசர்கள் விரும்புகிற நபரா மாறினாரு. இயேசு எனக்குள்ள வந்துட்டாருன்னு சும்மா இல்ல, இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஏன்? அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நித்திய ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமக்கவில்லை என்றால் வந்திருக்காது. அந்த சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வந்திருக்காது. இப்ப இந்த பவுல் சீசர்கள் மத்தியிலே நல்ல ஒரு பெயர் வாங்குவதற்கு, விசுவாசிகள் மத்தியிலே பெயர் வாங்குவதற்கு, அத்தனை அற்புதம் அடையாளம் எல்லாமே நடப்பதற்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னது? அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இவரை சந்தித்ததினால. அதற்கடுத்து ஒன்றையும் குறித்து இவர் மேன்மை பாராட்டவில்லை. மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொன்னவர் மேன்மை பாராட்டவே இல்லை. நீங்க ரோமர் நிருபத்தை எடுத்து பார்த்துக்கோங்க, கொரிந்தியரை பார்த்துக்கோங்க, கலாத்தியர், எபிசேயர், பிலிப்பியர், எதை வேணா பாருங்க. எங்கேயாவதும் என் கையின் கிரியினால, என் திறமையினால நான் இதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன்னு எழுதியிருக்கிறாருன்னா எழுதவே இல்லை. அவர் அப்படி நடக்கவும் இல்லை. ஆனா இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் எல்லா விடுதலையும் பெற்றிருக்கேன்னு சொல்லுகிறவர்கள் சபையில மட்டும்தான் சொல்றாங்களே தவிர, சபையிலையும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதே கிடையாது. சபையிலையும் என்ன கேட்டா, ஒரு வெற்றி வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த ஒரு காரியம் வாய்க்கணும்னு சொல்லுவாங்க. வாய்த்த பிறகு என்னது, எனக்கு அங்க இப்படி ஒரு பாராட்டு வச்சிருந்தாங்க, நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க, நான் இதெல்லாம் வாங்கினேன், கடைசியா முடிவுக்கு இங்க சபையில சொல்றாங்களாம். அதுக்காக என்னது, இது உண்மையாவே இது கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு, எங்கேயும் தெரியாது அடுத்து. ஆனால் பவுலை பாருங்கள், சிந்திக்க வேண்டிய ஒன்று. எந்த சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்ட இயேசு, அந்த இயேசு இல்லை, அவருடைய நாமத்தினால ஒன்றுமே இல்லைன்னு நினைச்ச பவுல், அதே இயேசு அவரை சந்தித்த நாள்ல இருந்து, இந்த அளவுக்கு நான் இவ்வளவு கொடூரமானவனா இருந்தேன், என்னை ஏன் இந்த அளவுக்கு நேசிக்கீங்க, இந்த அளவுக்கு என் நேரத்தில் எப்படி அன்பு கூறுங்க ஏனுங்கும் போது, உனக்காகத்தான் அந்த சிலுவையில நான் மரிச்சிருக்கேன்னு அந்த ஒரு வெளிப்பாடு தெரிஞ்ச உடனே சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். என்னது சிலுவைனா? சிலுவையே மேன்மை பாராட்டல, சிலுவை சிறந்ததாய் மாறினது சிறப்புடைய இயேசு அந்த சிலுவையில் பலியானதினால். அந்த அவ்வளவு பெரிய அந்த சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததுனால அவ்வளவு பெரிய மேன்மை மனுஷங்களுக்கு வந்திருக்குது. அதை உணர்ந்துதான் இங்க சொல்றாரு, நான் அதை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நீங்களாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? நினைச்சு பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால வந்த மீட்பு, இன்னைக்கு நான் பாடுகிறேன், இன்னைக்கு நான் துதிக்கிறேன் அப்படிங்கிற அக்கறை இருக்குதா? இன்னமும் இத்தனை வருஷம் குடும்பத்துல சண்டை பிரச்சனை அது இதுன்னே இருக்கிறீங்கன்னா, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிதானமா தியானிக்கலையில, அறியலையில, அந்த பாடும் அந்த உபத்திரமும் அவர் வாய் திறவாம இருந்ததும் ஏன் எதுக்குங்கிறத உங்களுடைய உள்ளத்துல நிலைநிறுத்தாதனால உங்க வீட்டுல எதுவுமே நிலைநிறுத்த முடியல. ஏன்னா உங்க வீட்டுல திடீர்னு உங்க வீட்டுல யாராவது படுற கஷ்டம் உங்களுக்கு பயங்கரமா பெருசா தெரியுது. அதுக்கடுத்து கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க படுகிற கஷ்டம் உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்து பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் மரித்த பிறகு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பட்ட கஷ்டங்க. சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க இன்னைக்கு இல்ல, முக்காவாசி பேர் இல்ல. நாங்க எவ்வளவு மேன்மையா இருக்கோம்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்காங்க. சில பேர் இந்த மேன்மை கர்த்தர் கொடுத்ததுங்கிறாங்க, அவ்வளவுதான். சில பேர் இந்த மேன்மை எங்களுடைய அறிவினால வந்தது கூட சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க பவுல் என்னைக்கு இயேசுவை அறிந்தாரோ அந்த நாள் உலகத்தின் மேன்மையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு ஐயா. பாருங்க, ரோம நிருபம் எங்கேயும் பாருங்க, கிறிஸ்துவை அறிந்த ஒரு விசுவாசியாய் தன்னை நிலைநிறுத்தினார்.
கிறிஸ்து என்பவர் வரவில்லை என்றால் இவ்வளவு பெரிய ஜனங்களுடைய அந்த ரட்சிப்பை நான் பார்க்க முடியாது. அவர் வந்ததுனால வந்ததுன்னு அதுல தன்னை தாழ்த்தினார்.